என்னங்க அர்ச்சனா, என்ன அது தங்கம்மா அர்ச்சனாத்தா குழந்தையெல்லாம் தூக்கிட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இல்ல, இந்த படிக்கட்டுல இன்னும் 2 நாள்ல சரியாயிரு. 2 நாள்ல சரி ஆகட்டும். இப்ப என்ன அதுக்கு? இல்ல, வீட்டுல இப்போ நீ நானும் மட்டுமே தனியா இருக்கிறோம். அதனால இல்ல, வீட்டுல நாம 2 பேரும் மட்டும்தான் தனியா இருக்கிறோம்னு சொன்னேன். அர்ச்சனா, அது நீ ஏன் அப்படி உட்காந்து ஹோம்ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற? நீங்க டியூட்டிக்கு போனோன்னு கிளம்பி போனீங்கல்ல, இப்ப போன உடனே திரும்பி ஏன் வந்தீங்க? அதே நீ நானும் வீட்டுல தனியா இருக்கிறோம்னு சொன்னேன்ல. போயா. என்ன சொன்ன? போயாவா? போயாங்கறல. என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் போலீஸ் ஆபீசர், நான் கலெக்டரோட புருஷனா. நீ என்ன மரியாதை கூப்பிடணும். சார் போட்டு கூப்பிடணும். நீ என்ன? சரி சார், போங்க சார். போங்க சார். போங்க சார். போ சார். என்னடா இது? போயாங்கறா, போங்க சாருங்கறா. வீட்ல வேற யாருமே இல்ல. தனியா இருக்கோம். யாருமே இல்ல. இப்ப பார்க்க முடியாதுமா, சொன்னா கேளுங்க. ஹலோ, அனுப்புங்க சார். ஹலோ, அவங்கள அனுப்புங்க. போங்கம்மா. வாங்க. என்னம்மா, என்ன பிரச்சனை? ஸ்கூல் அட்மிஷன் விஷயமா கலெக்டர் அம்மாவை பார்க்கணும் சார். ஸ்கூல் அட்மிஷனா? ஆமா சார். சரி, மார்க்லாம் எவ்வளவு எடுத்துக்கறா? நல்லா எடுத்துக்கறானா? அது வந்து சார். சரி, இருங்க, நான் போய் சொல்றேன். சரிங்க சார். அர்ச்சனா, என்ன டியூட்டிக்கு போல? இல்ல, உன்னை தான் பார்க்கணும்னு. போங்க. அது என்னவோ, நான் எதுக்கு வந்தேன்னா, வாசல்ல ஒரு அம்மாவும் பையனும் வந்திருக்காங்க. ஏதோ ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்கலையா, அதுக்காக உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டு வந்திருக்காங்க. அவங்கள நான் உள்ளார கூட்டு வருவா இல்ல அப்படியே அனுப்பிடுவா? அதை கேட்டு போலான்னே வந்தேன். அதுக்குள்ள நீ என்னவோ என்னைய பெருசா. போங்க, போய் வர சொல்லுங்க. அனுப்புறேன். ஆனா எனக்கு எப்பவுமே டியூட்டி தான் முக்கியம், தெரியும்ல? போங்க. வீட்டுல யாருமே தனியா இருக்கும். நான் கலெக்டர் அம்மாட்ட பேசிட்டேன். நீங்க உள்ளார வாங்க. என்ன பிரச்சனை என்ன அவங்கள்ட்ட சொல்லுங்க. வாங்க. சரிங்க சார், நன்றி சார். வாங்கம்மா, அப்படி உட்காருங்க. பரவாயில்ல சார். இந்த வரேன். அர்ச்சனா வந்துட்டாங்க. வணக்கம் கலெக்டர் அம்மா. வணக்கம். வணக்கம். சொல்லுங்க மேடம். என் பேர் ரூபன். நான் 10th பாஸ் பண்ணிருக்கேன். +1 படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல் அப்ளிகேஷன் போட்டேன். ஆனா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்க? நான் 10thல கம்மியான மார்க் எடுத்தேன். அதனால +1க்கு அட்மிஷன் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு மார்க் எடுத்திருக்க? 250 மேடம். அவுட் ஆஃப் 500? ஆமா மேடம். உன் மார்க் ஷீட்டை கொடு. ஏன் மார்க்ஸ் இவ்ளோ கம்மியா வாங்கியிருக்க? என் பையன் நல்லா படிக்கிறவன் மேடம். ஆனா இந்த பாலா போன மழை வந்ததுனால என் பையனோட படிப்பே நாசமா போச்சு மேடம். மேடம், மழை தண்ணி வீட்டுக்குள்ள புகுந்து எல்லா புக்ஸும் நனைஞ்சு கிழிஞ்சு போச்சு மேடம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு புக்கு கேட்டா நாங்க படிக்கணும் தரமுடிய சொல்லிட்டாங்க மேடம். அது இல்லாம காய்ச்சல் வேற வந்துச்சு மேடம். அதனால சரியா படிக்க முடியல மேடம். சரி, நீ அப்ளிகேஷன் போட்ட ஸ்கூல்ல தான் உனக்கு சீட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ ஏன் ஒரே ஸ்கூல்ல நம்பி இருக்கணும்? வேற எதுனா ஸ்கூல்ல ட்ரை பண்ணலாம்ல? +2ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி IAS படிச்சு உங்களை மாதிரி பெரிய கலெக்டர் ஆகணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தே கனவு மேடம். நான் இந்த ஸ்கூல்ல சேர்ந்தேன்னா ஸ்டேட் லெவல்ல நல்ல மார்க் எடுப்புன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம். என்னை எப்படியாவது அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருங்க மேடம். இவன் நல்லா படிக்கிற பையன் மேடம். கஷ்டப்பட்டு கடனோட நான் வாங்கி தான் இவனை 10வது வரைக்கும் படிக்க வச்சேன் மேடம். இவன் மேற்கொண்டு அந்த ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு பிடிவாதமா இருக்கான் மேடம். எங்களுக்கு உங்களை விட்டா வேற யாரும் இல்ல மேடம். தயவு செஞ்சு என் பையன் படிப்புக்கு உதவி செய்யுங்க மேடம். என்னம்மா இது? ஐயா, அம்மா, என்னம்மா இது? எழுந்திருக்க. என்னவா நீ பாத்துட்டு இருக்கற? என்ன இப்போ? உன் பையனுக்கு அந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வேணும், அவ்வளவுதானே? ஆமா மேடம். அதுக்கா என்ன கால் எல்லாம் விழுறீங்க? ரூபன், என் கூட வா, ஸ்கூலுக்கு போலாம். சரிங்க மேடம்.
சாரி அண்ணி, மன்னிச்சிருங்க. டேய், உன் ஆத்தா உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்க்கலடா. உன்னை கை குழந்தையிலே விட்டுட்டு செத்து போயிட்டா. நான் தாண்டா உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்தேன். நான் உனக்கு அண்ணி இல்லடா, அம்மா. செத்து போன உங்க அண்ணன் இருக்காரே, அவர் உன்னை அப்பா ஸ்தானத்துல இருந்து பாத்துக்கிட்டாரு. அவர் உனக்கு அண்ணன் இல்லடா, உன் அப்பா. செத்து போன உங்க அண்ணனுக்கு நான் தாலியா இருக்க மாட்டேன், காரியமும் பண்ண மாட்டேன். போ, அந்த ஏசிபி பொண்ணு ரங்கத்தை போட்டுட்டு வா. என் புருஷனை குருவி சுடுற மாதிரி சுட்ட அவனை போட்டு தள்ளிட்டு வாடா. அப்பத்தாண்டா நான் காரியம் பண்ணுவேன். என் புருஷனுக்கு தாலி அறுப்பேன். என் புருஷனோட ஆசையை நீ நிறைவேற்றணும். போடா, வா வா. அண்ணி, தூக்குறேன் அண்ணி, தூக்குறேன். அந்த ஏசிபி சாவு செய்திட வரேன் வரேன் நீ. என்ன மேடம், திடீர்னு எங்க ஸ்கூல்ல தேடி வந்திருக்கீங்க? ஏதாவது அட்மிஷன் சம்பந்தமா வந்திருக்கீங்களா? ஆமா, +1 அட்மிஷன் சம்பந்தமா வந்திருக்கேன். யாருக்கு சீட்டு வேணும் மேடம்? ஸ்டூடெண்ட் வர சொல்லுங்க மேடம். ரூபன், என்ன மேடம், இந்த பையனுக்கு அட்மிஷன் கேட்டு வந்திருக்கீங்க? இவன் அப்ளிகேஷன்ல நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் மேடம். ஹி இஸ் நாட் ஸ்கோரிங் குட் மார்க்ஸ் மேம். அது எனக்கும் தெரியும். நல்ல மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுப்பீங்கன்னா கல்வியில பின்தங்கின பிள்ளைங்களுக்குலாம் வாய்ப்பே இல்லாம போயிடுமே. அப்புறம் அவங்க எங்க தான் போய் படிப்பாங்க? ஐ அண்டர்ஸ்டுட் மேம், பட் எங்க ஸ்கூலுக்குன்னு ஒரு பாலிசி இருக்கு. 10th above 450 மார்க்ஸ் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நாங்க +1ல அட்மிஷன் கொடுப்போம். இந்த ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் மார்க் வாங்கியிருக்கிறதுனால நாங்க இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் கொடுக்க முடியாது மேம். உங்க பாலிசி ரொம்ப மீனிங்லெஸ்ஸா இருக்கு. உலகத்துல எல்லா குழந்தைகளையும் பிறக்கும் போதே ஆரோக்கியமாவா பிறக்குது? எத்தனையோ நோஞ்சாங் குழந்தைங்க, சவள பிள்ளைங்க, உயிருக்கு போராடுற குழந்தைகள் எல்லாம் பிறக்கதானே செய்யுது. அதை காப்பாத்த தானே டாக்டர்ஸ் இருக்காங்க. நாங்க ஆரோக்கியமான குழந்தைங்களுக்கு தான் டெலிவரி பார்ப்போம், நோஞ்சாங் குழந்தைங்களுக்கு எல்லாம் டெலிவரி பார்க்க மாட்டோம் நான் சொல்றாங்க இல்லையே. இந்த டைம்ல எனக்கு ஒரு கதை தான் ஞாபகத்துக்கு வருது. அந்த கதையில ஒரு அபார்ட்மெண்ட் இருந்துச்சு. அந்த அபார்ட்மெண்ட்ல 25 ஃபேமிலிஸ் இருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லாரும் நியூ இயருக்கு அங்க குழந்தைங்களுக்கு விளையாட்டு போட்டிங்க வைப்பாங்க. அந்த போட்டி என்னன்னா, அங்க இருக்கிற காரிடோர்ல நிறைய பூச்செடிங்க இருக்கும். அந்த அழகழகான பூச்செடிங்களை குழந்தைங்க எடுத்துட்டு போய் அவங்களோட அம்மா கிட்ட கொடுக்கணும். குழந்தைங்க சிறந்த பூச்செடிங்க எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்தா அந்த குழந்தைய அவங்க அம்மா நல்லா வளர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப போட்டி ஆரம்பிக்குது. குழந்தைகள்லாம் ஓடி போய் அழகழகான பூச்செடி நிறைஞ்சிருக்கிற செடிகளை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுக்கறாங்க. அதுல ஒரு குழந்தை மட்டும் அங்க இருக்கிற வாடி போய் நோஞ்சானா இருக்கிற ஒரு பூச்செடியை எடுத்துட்டு போய் அவங்க அம்மா கிட்ட போய் பரிசா கொடுத்தான். அந்த அம்மா ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாங்க. மனசு தடுமாறும், அது நினைச்சா நேரம் மாறும். மயக்கம் இருந்தாலும் ஒரு தயக்கம் தட போடும். நித்தோ நித்தோ ஓ நினப்பு நெஞ்சு குழி காயம். அந்த அம்மா ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டாங்க. எல்லாரும் அவங்க அவங்க அம்மாக்கு நல்ல அழகழகான பூச்செடிங்க எடுத்து கொடுக்கறாங்க. நீயே இப்படி வாடி போன நோஞ்சாம் பூச்செடியை எனக்கு எடுத்து கொடுத்த, அப்போ நான் உன்னை நல்லா வளர்க்கலையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த குழந்தை என்ன சொல்லிச்சு தெரியுமா? இந்த வாடி போன நோஞ்சான் செடிக்குதாம்மா உன்னோட அன்பும் ஆதரவும் தேவை, அதாம்மா இதை செலக்ட் பண்ணி உன்கிட்ட கொடுத்தேன்னு குழந்தை சொல்லிச்சு.
உன்கிட்ட அன்பு நிறைய இருக்குமா. இந்த செடியை நீங்க ஆரோக்கியமா வளர்த்து காப்பாத்த முடியும் அப்படின்னு சொன்னா. இந்த கதையில வர அம்மா தான் நீங்க. நோஞ்சாம் பூச்செடி தான் இந்த ரூபன். இவனை நல்லா படிக்க வச்சு நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண வைக்க உங்களால தான் முடியும். ரூபன் ஒன்னும் மோசமா படிக்கிற ஸ்டூடெண்ட் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால அவனால 10th எக்ஸாம்ல நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. ஆனா நீங்க இங்க அட்மிஷன் கொடுத்தா கண்டிப்பா அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்டா வருவான். அதுக்கு நான் உறுதி கொடுக்கறேன். ரூபனோட மார்க்கை மட்டுமே வச்சு அவனை தப்பா எடை போட்டுட்டேன். நீங்க சரியான நேரத்துல வந்து எனக்கு புரிய வச்சுட்டீங்க. ரூபனுக்கு நான் இப்பவே அட்மிஷன் போட்டு தரேன் மேடம். ஹாய் மதன், ஒரு நிமிஷம். வெரி குட் மதன், வெரி வெரி குட். இப்பதான் உன்னை பார்த்தா பெருமையா இருக்கு. இவ்வளோ நாள் நான் சொன்னது மட்டும்தான் செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ நான் சொல்லாததையும் செஞ்சிட்டியே. அதான் உன்னை பார்த்து பாராட்டிட்டு போலான்னு வீடு தேடி வந்திருக்கேன். தாலி இருந்தாதான் ஒரு பொண்ணுக்கு கௌரவம் கர்வம் எல்லாமே இருக்கும். ஆனா இப்ப பூமிகா தாலிய புடிங்கிட்டல்ல, சபாஷ் மதன். இப்போ அந்த பூமிகாவுக்கு கர்வமும் போச்சு கௌரவமும் போச்சு. ஆனா என்கிட்ட எதுவுமே நடக்காத மாதிரி பேசுறா. என்னதான் பாம்புக்கு பல்லு புடுங்கினாலும் அது சீரத்தானே செய்யும். அது மாதிரிதான் இப்ப பூமிகாவும் இருக்கா. போதும், இதோட நிறுத்திக்க. உன்னை நம்பி நான் பட்ட அசிங்கெல்லாம் போதும். நீ பேசிக்கிட்டு இருக்கிறதா கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்னும் பழைய மதன் இல்ல. இப்ப நீ எதுக்கு இங்க வந்த? நீ கிளம்பு, கிளம்புன்னு சொல்றல. என்ன மதன், வீடு தேடி வந்தவன வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாம இப்படி எல்லாம் பேசுறது நல்லாவா இருக்கு? இப்பயும் உங்களுக்கு நல்லது செய்ய தான் வந்திருக்கேன். போதும். எங்களுக்கு நல்லது செஞ்சதெல்லாம் போதும். போயா, முதல்ல வெளில போயா. நீங்க கோவப்படுறதுலயே நியாயம் இருக்கு வசந்தம்மா. வெளியே போயா. அப்ப நான் செஞ்சது தப்புதான். அதுக்காக உங்ககிட்ட இப்ப சாரி கேட்டுக்கிறேன் வசந்தம்மா. ஐயோ, இப்ப மதன் மட்டும் ஓகேன்னு சொல்லட்டும். 1000 பொண்ணுங்களை லைன்ல நிறுத்துற. எது இந்த ரதி மாதிரி 1000 போட்டோவா? நான் சொல்றத கேளுங்க. மதன் அதுல ஒன்னு செலக்ட் பண்ணட்டும். அந்த கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நான் நடத்தி வைக்கிறேன். நீ முதல்ல பேசுறத நிறுத்தியா? நான் கல்யாணம் பண்றதும் பண்ணாம போறதும் ஏன் இஷ்டம். நீ முதல்ல வெளியே போயா. மதன், நீ அந்த பூமிகா கழுத்துல இருந்து கட்டின தாலிய எத்தனை நாளைக்கு தான் கையிலே வச்சிட்டு இருக்க போற? ஏதாவது ஒரு பொண்ணு கழுத்துல கட்டித்தானே ஆகணும். இது வரைக்கும் நீ செஞ்ச முயற்சி எல்லாம் அந்த பூமிகா முறியடிச்சிட்டா. இப்போ அவ பிரச்சனை முடிஞ்சிடுச்சு. இனிமே உன்னுடைய லட்சியத்துக்கு எந்த தடையும் இல்லை. இப்ப என்ன சொல்ற? உன் லட்சியத்தை நிறைவேற்ற போறியா இல்ல விட்டுற போறியா? பூமிகா கழுத்துல இருந்து தாலியை கட்டினதே நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடுறதுக்கு தான். இந்த பாவப்பட்டவன் கட்டின தாலிய பூமிகா சுமக்க வேண்டான்னு தான் நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் தேடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு போ. எப்படியோ ஒரு வகையில உங்க பங்குக்கு அந்த பூமிகாவை அடிச்சு கீழே சாச்சிட்டீங்க. என் பங்குக்கு நான் சும்மா விட்டுருவனா? செய்ய வேண்டியதை செய்வோம்ல. சுதர்சனம், உன் கூட இவ்வளவு நாள் சேர்ந்து பூமிகாவுக்கு துரோகம் பண்ணது உண்மைதான். ஆனா இனிமே பூமிகா மேல வேற ஒருத்தர் நிழல் கூட படாம பாத்துக்குவேன். இனிமே நீ பூமிகாவை சீண்டி பார்க்கணும்னு நினைச்ச மவனே, என்னோட இன்னொரு பக்கத்தை நீ பார்க்க வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். என்ன மதன், திருந்திட்டியா? ஏய், கெட்டவன்லாம் திருந்த கூடாதியா. அப்படியே திருந்தினாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. நீ திருந்திட்டேன்னு சொன்னா உன்னை அந்த பூமிகா நம்ப போறாளா என்ன? நம்ப மாட்டாயா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய தடவை திருந்துற மாதிரியே நீ நடிச்சு அவளுக்கு துரோகத்துக்கு மேல துரோகம் பண்ணிருக்க. அதனால நீ உண்மையிலேயே திருந்திட்டேன்னு சொன்னா கூட அந்த பூமிகா எப்படி நம்புவா? வேணும்னா நல்லவனா நடிச்சு அவ வளர்ச்சிய தடுக்கிற வேலையை பாரியா. அதை விட்டுட்டு நான் நல்லவனா மாற போறேன், நான் நாதஸ்வரம் வாசிக்க போறேன்னு கிளம்பிடாதையா. யோ, சொல்றான்ல, மரியாதையா கிளம்பு. கிளம்பியா. ஒன்னும் இல்லாத என் புள்ள மனசுல ஆசையை காட்டி தூண்டி விட்டுட்டு காரியத்தை சாதிச்சுக்கிட்ட. கடைசியில அடியாள விட்டு அடிச்சு அனுப்புன. போயா நீயும் வெட்டி பந்தாவும்.
டேய் இவங்கிட்ட என்னடா பேச்சு வேண்டி கிடக்குது? ச்சே, இவனை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளு. யோ போயா போ. இந்த பாரு மதன், நான் சொல்றத கேளு. சொல்லிக்கிட்டே போயா. இருக்க, போயா. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. போன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்சம் இருக்கேன். பொறுமையா அடி கேளு. வாங்காத போயிடு. போ போயா வந்துட்டான் பெருசா. போ. தாய்க்கும் புள்ளைக்கும் ஏதோ மண்டையில கோளாறு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி நடந்துக்கிறீங்க. ஆ? நான் வரேன். போயா. மண்டை கோளாறு உனக்கு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. யாருக்குன்னு பாப்போம் மதன். பார்த்து பத்திரமா போயா. போடா போடா, திருந்திட்டாரா பெருசா. போடா. அப்பா எப்படி ஹீரோ மாதிரி இருக்கிறேனா? என்ன மாமா ஆ? ஆல்பம் பாக்குறீங்களா? ஆ, ஜெயஸ்ரீ, இந்த போட்டோல உனக்கு பிடிச்ச போட்டோ எதுன்னு சொல்லுங்க பாப்போம். அர்ச்சனா, நம்ம பசங்களுக்கு போட்டோ ஆல்பத்தை காமிச்சேன். இதுல எந்த போட்டோ பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க தெரியுமா? போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கனால இந்த போட்டோ தான் பிடிக்குதான். அம்மாக்கும் அந்த போட்டோ தான் பிடிக்கும். ஏன்னா உங்க அப்பாவை பாக்குறதுக்கு கம்பீரமா மிடுக்கா இருக்காருல்ல, அதனாலதான். ஆமா அர்ச்சனா, இந்த ட்ரெஸ் வெறும் மெடுக்கா இருக்கிறதுக்கு மட்டுமில்ல, ரவுடிகளையும் சமூக விரோதிகளையும் ஓட ஓட துரத்தி அடிக்கிறதுக்குந்தே. சிட்டியவே மிரட்டிக்கிட்டு இருந்த ரவுடிகளை போட்டு தள்ளினதுக்கு பிறகுதான் மக்களால வெளியே வந்து நிம்மதியா நடமாட முடிஞ்சிருக்குது. போனடி இது பார், டெஸ்ட் பார். ஹலோ, ஏன் அர்ச்சனா, உன் புருஷன் என்ன இந்த சிட்டியை காப்பாத்த வந்த ரட்சகனா? அவன் ரட்சகனா? நான் பிரம்மா. ஆனா அழிக்கிற தொழில மட்டும்தான் நான் செய்வேன். ஹலோ, யாரு? எங்க இருந்து பேசுற? நான் யாரா இருந்தா என்ன, எங்க இருந்து பேசுறா உனக்கு என்ன? என் அண்ணன் அடைக்கலத்தை உன் புருஷன் என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டான். என் அண்ணன் 16வது நாள் காரியத்துக்குள்ள உன் புருஷனை போட்டு தள்ளுற பாக்குறியா? உன் புருஷனை மட்டும் இல்ல, உன்னோட சேர்ந்து உன் ரெட்ட குழந்தை உன் குடும்பத்தையே போட்டு தள்ளுறான் பாக்குறியா? என் அண்ணன் உடம்புல பட்ட ஒவ்வொரு புல்லட்டுக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும். உன் உயிரை கொடுத்து பதில் சொல்லி ஆகணும். நீ அந்த அடைக்கலத்தோட தம்பி ஆசீர்வாதமா? ஆமா, நான் அடைக்கலத்தோட தம்பி ஆசீர்வாதம். நீ ஐஏஎஸ், உன் புருஷன் ஐபிஎஸ், 2 பேரும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? உன் டிராமாவுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பாக்குறியா? முடிஞ்ச உன் புருஷனை காப்பாத்திக்க. உன்னையே நீ காப்பாத்திக்கிறதுக்கு வழி இல்லாம தலைமறைவா இருந்துட்டு போன் பண்ணி சவால் விடுறியா? உன்னால முடிஞ்சா செஞ்சு பாரு. உனக்கு எவ்வளவு தில் இருந்தா காக்கி சட்டை போட்ட என் புருஷனுக்கு எவ்வளவு தில் இருக்கும்? உன் அண்ணன் சமாதிக்கு பக்கத்திலேயே உனக்கு ஒரு சவக்குழியை தோண்டி வை. அடுத்த என்கவுண்டர் உனக்கு தான். உங்க 2 பேரையும் அரசாங்க செலவுல நாங்களே அடக்கம் பண்றோம். வெயிடா போன. என்ன சொல்றான் அந்த கலெக்டர்? ம், ம், ம். ஏய் போடா. இவ்ளோ கொலவெறியோட பேசுறேன்னா இவனால பொன்னுரங்க மாமாக்கு ஏதாவது ஆபத்து வருமா? வரக்கூடாது, வர விடவும் மாட்டேன். இங்க பாரு, போட்டோ பாரு. வாங்க சாமி, வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க. உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் சாமி. நான் சுதரகிரி மலைக்கு போறேன். போனா திரும்பி வர 3-4 மாசம் ஆகும். அதான் போற வழியில உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னீங்க? எப்படி சொல்றதுன்னு தெரியல சாமி. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கம்மா. பூமிகா கழுத்துல இருந்த தாலிய அவ புருஷன் மதன் கழட்டி எடுத்துட்டு போயிட்டான் சாமி. நான் தான் 4வதா ஒரு ரகசியம் இருக்குன்னு முன்னாடியே சொன்னேனே. அத பத்தி பூமிகா உங்ககிட்ட சொல்லலையா? இல்ல, அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லலையே சாமி. என்னது அது 4வது ரகசியம்? பூமிகா கழுத்துல கட்டின தாலிய அவ புருஷன் எப்ப வேணாலும் கழட்டிட்டு போலாம். அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் பூமிகாட்ட சொன்னேன். அத பத்தி உங்கள்ட்ட சொல்லலையா? சொல்லலையே சாமி. அப்படியா? பூமிகாவை கூப்பிடுங்க. பூமிகா, பூமிகா,
இங்க கொஞ்சம் வாயே. இதோ வரேம்மா. சாமி இங்க வா. வணக்கம் சாமி. ஏன் பூமிகா, நான் சொன்ன 4வது ரகசியத்தை அம்மா கிட்ட சொல்லலையா? சாமி, அந்த ரகசியம் என்னோடயே போகட்டும். என்ன பூமிக்கா அது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. நான் உன் அம்மா இல்லையா? இது பாரு, உன் கஷ்டத்தை நான் தாங்க மாட்டேனா? உன் பாரத்தை நான் சுமக்க மாட்டேனா பூமிகா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு பூமிகா. சாமி, நீங்களாவது அந்த 4வது ரகசியம் என்னங்கிறத சொல்லுங்களேன். சரிம்மா, நான் சொல்றேன் உங்களுக்கு. மதனுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே தூக்கு தண்டனை கிடைக்கும். அரசாங்கம் அவனை தூக்குல போட்டுரும்.